பழனி கோவில் நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பழனி நில மோசடி வழக்கில் 11 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த நில மோசடி பத்திரப்பதிவு வழக்கில் ஒட்டன்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் சிபிசிஐடி போலீசில் நேற்று சரணடைந்தார். இந்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். பழனி நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் ஒருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். தலைமறைவாக இருந்த ஜெயபிரகாஷ் தேடப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இவர் மீது என்ன குற்றச்சாட்டு உள்ளது? முழு விவரங்கள். வணக்கம். பழனி நில மோசடி தொடர்பாக முருகதாஸ், வெள்ளைத்துறை, சேதுபதி, சார்படிவாதல் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ் ஆகிய உள்ளிட்ட 11 பேர் மீது திண்டுக்கல்ல சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில ஏற்கனவே இந்த வழக்கில் தொடர்புடைய முருகதாஸ், வெள்ளைத்துறை, சேதுபதி உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்ட நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில இந்த பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ் என்பவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்தார். இவருக்கு மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இவர் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த ஜாமீன் மனு நேற்று முன்தினம் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல திண்டுக்கல் நீதிமன்றத்திலும் ஒரு ஜாமீன் மனுவை ஜெயபிரகாஷ் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில தொடர்ந்து தலைமறைவாக இருந்தவரை சிபிசிஐடி போலீசார் தேடி வந்த நிலையில நேற்று இரவு சிபிசிஐடி போலீஸ் திண்டுக்கல் அலுவலகத்துல ஜெயபிரகாஷ் நேரில் தானாக முன் சரணடைந்தார். பின்னர் இவர் சிபிசிஐடி போலீசார் திண்டுக்கல்ல அலுவலகத்தில் வைத்து விடிய விசாரணை நடத்தினர். இதையடுத்து அவரை போலீசார் இன்று திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்றனர். இதைத் தொடர்ந்து அவர் திண்டுக்கல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சரவணன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.